இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் சார்பில் திருச்சியில் 615 வில்லாக்கள் வீட்டுமனை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் 12 வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் முத்திரை பதித்து வரும் இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனம் தமிழகத்தில் 60க்கும் மேற்பட்ட வீட்டுமனை மற்றும் வில்லா திட்டங்களை செயல்படுத்தியதுடன் பல்வேறு விருதுகளை பெற்ற ஜி ஸ்கொயர் நிறுவனம் திருச்சியில் வீட்டுமனை திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளது. ஸ்கொயர் ரியல்டர்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகி இயக்குனர் பாலராமஜெயம் திருச்சியில் 33.65 ஏக்கரில் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் விதமாக அனைத்து வசதிகளுடன் கூடிய 615 வில்லா வீட்டுமனைகள் திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அதன்படி திருச்சியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவில் அருகிலும், திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் செம்பட்டு என்றிடத்திலும், பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலும் 600 சதுர அடியிலிருந்து 2649 சதுர அடி வரையிலான வீட்டுமனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், ஜி ஸ்கொயர் நிறுவனம் சந்தை விலையிலிருந்து 20% குறைவாகவே வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுமனைகளை வழங்கி வருவதாகவும், ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் வீட்டுமனைகள் மற்றும் வில்லாக்களை வாங்கி மக்கள் பயனடைய வேண்டுமாய் நிர்வாகி இயக்குனர் கேட்டுக்கொண்டார். Has become a household name across Tamil Nadu, if not in other places. But we are establishing much faster. Sir, இன்னைக்கு வந்து இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் பிளாட்டர் டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் தான். இன்னைக்கு பிளாட்டர் டெவலப்மெண்ட் யார் சொன்னாங்கனாலும் ஃபர்ஸ்ட் வர நேம் ஜி ஸ்கொயர். ஸோ ஜி ஸ்கொயர் இஸ் a 12-year-old organization. We became very strong in terms of acquiring lands. This is a journey till 2023 வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு 25 வந்தாச்சு. So we have more than 15,000 customers base and more than 4,000 acres of land aggregation பண்ணி hand over பண்ணிருக்கோம். These are வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்குறப்ப there are a lot of requirements that have started coming. அதுவும் வந்து we start choosing place with lot of care. ஏன்னா ஒரு கஸ்டமர் வாங்குறாருன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயோ வெளியில இருக்க ஒரு ப்ளாட்டை பார்க்கறத விட எங்கே நிறைய டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா கஸ்டமருக்கும் பெனிஃபிட், ப்ளஸ் தே டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் அப்ரிசியேஷன் வெரி ஃபார். ஓகே, ஒரு சம்மரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா மொத்தமாக 368 பிளாட்ஸ் இன் 23 acres ஆஃப் லேண்ட் ஸ்பேஸ் அண்ட் கிராஸ் டெவலப்மெண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டட் 300 crores business is what is being expected out of this. So to be in short, this thing இது போக ஜி ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா we always look at how do we support the society. Last month we had an offer for army defense people ku 15% discount கொடுத்திருந்தோம் அவங்களுக்கு. இந்த மாசம் we are giving 5% discount to all government employees, both state and central government. இதுமே ஒரு additional offer for customers who are serving the society. So அவங்கள honor பண்றதுக்காக 5% discount is what we are providing right now. இப்போ கஸ்டமர் எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டோ இல்லை ஒரு கவலையோ என்னன்னா, நாங்கள் பிளாட் வாங்கினோம், பிளாட் வாங்கினதுக்கு அப்புறமா எங்களுக்கு வீடு கட்டுறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம். நம்ம பழமொழியே இருக்குது, கல்யாணம் பண்ணிப்பார் வீடை கட்டிப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா வீடு கட்டுறது தான். அதுவும் இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ரெண்டு விஷயம், ஒன்று காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால, இன்னொன்று எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு. முதல் மாதிரி ஒரு 10 பேர் ஒரு ஃபேமிலியில் இருப்பாங்க. ஒருத்தர் வேலைக்கு போனாங்கன்னா மீதி எல்லாரும் வீட்டில் இருந்து மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அண்ட் த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது, ஜல்லி மண் மட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கட்டி முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களோட வட்டி கம்மியாகும். இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், பேங்க்கில் லோன் வாங்குகிறேன், 2 வருஷம் ஆகுது கட்டி முடிக்கிறதுக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு நீங்கள் வெறும் ப்ரீஎம்ஐ மட்டும்தான் நீங்கள் பேங்க்குக்கு பே பண்ணிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ அப்போ உங்களோட காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். இதுவே ஒரு பில்டர் அதே மாதிரி கட்டினான்னா அந்த 2 வருஷம் அவரோட டிலேங்கிற அந்த காஸ்ட்டையுமே உங்கள் மேலே தான் போடுவார். யார் வாங்குறாங்களோ அவங்க தான் அந்த காஸ்ட்டையும் அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பெரிய சார்ஜஸ். ஆக்சுவலாக ஒரு வில்லா கம்பெனி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வில்லா 40 லட்ச ரூபா. ஓகே, ஒரு 10 வில்லா கட்டினாங்கன்னா 4 கோடி ரூபா. ஸோ 4 கோடி ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க கமர்ஷியல் லோனுக்கு. ஸோ 15% போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காசு வரும்னு பாருங்கள். அண்ட் ஃபார் 4 years or 3 years அவங்க எவ்வளோ டிலே பண்ணுறாங்களோ அந்த வட்டி காசுமே பில்டிங் மேலே தான் சேரும். அப்போ வாங்குகிற கஸ்டமருக்கு தான் அந்த பெயின் போகும், அந்த காஸ்ட் அவங்க மேலே தான் லோட் ஆகும்.
அதுக்காக ஒரு மாற்று கொண்டு வந்தது தான் பில்ட் அசிஸ்ட்னு சொல்லிட்டு. பில்ட் அசிஸ்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமர் ஒருத்தர் இடம் வாங்கினதுக்கு அப்புறமா அங்கே பூமி பூஜை போடுறதுலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் சப்போர்ட் தேவையோ எல்லாத்தையும் ஜி ஸ்கொயரே கொடுத்துரும், சர்வீஸ் கொடுத்துரும். காஸ்ட் மட்டும் கஸ்டமர் பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட எக்ஸ்பர்டைஸ், அதோட சப்போர்ட்டு எல்லாமே ஜி ஸ்கொயர் கொடுத்துரும். அதான் ஒரு இதுதான் வந்து பில்ட் அசிஸ்ட். பில்ட் அசிஸ்டில் என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, we are partnering with developers. டெவலப்பர்ஸ்னா யார் யாரெல்லாம் இன்ஜினியர்ஸ், சின்ன பில்டர்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து அவங்களோட குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அவங்க சர்டிஃபை பண்ணிவிட்டு we are adding them as a partner with us and they will construct and give it as per the certification that we do. So mission is to give them the entire space for them to do the business. அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் ப்ரைஸிங், எண்ட் டு எண்ட் சப்போர்ட்டு, ஹை குவாலிட்டி லேண்ட். ஒரு பில்டர் வந்து ஒரு சின்ன பில்டர் ஒருத்தர் லேண்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா அந்த லேண்டுக்கு வந்து அவருக்கு லோன் கிடைக்காது. ஸோ முதல்ல வந்து லேண்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் அவருக்கு லோன் கிடைக்கும். வேற நாங்கள் பில்டராக இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த லேண்டுக்கும் அவருக்கு லோன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் அசோசியேட்டிங் வித் அஸ்: ஈஸி அப்ரூவல் ஆஃப் லேண்ட்ஸ், லோன்ஸு, பட்டா டிரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லா விதமான லீகல் ஆஸ்பெக்ட்லையுமே வந்து we will take care of it. கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எங்களோட மேஜர் பிஸ்னஸ். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸை தாண்டி நாங்கள் சொசைட்டிக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கார்பரேட் we are part of the CSR activity. Okay, CSR activity தாண்டி we do lot of support for the society. அதில் வந்து சில few names that we can just say is one is in terms of the COVID டைமில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. we take care of educations of underprivileged kids. இது போக இந்த கோசாலை, இப்போ அதில் ஒரு வீடியோவில் ஒரு கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. கோசாலை இந்த வெட்டு போகிற மாடு எல்லாத்தையும் எடுத்து நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட், இப்போ 127 ப்ராஜெக்ட் இருக்குன்னா 127 ப்ராஜெக்ட்லையும் we have கோசாலை. ஓகே, ஒரு கோசாலையும் மினிமம் ஒரு 5லேருந்து 10 மாடு இருக்கும். அந்த மாடு வந்து வெட்டுக்கு போகிற மாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே அடிப்பட்ட மாடோ இல்லை வெட்டுக்கு போகிற மாடையோ கொண்டு வந்து we still take care of them with all support, medical support, everything that has to be given. And இன்றைக்கும் அது எல்லாத்தையும் பாதுகாக்கிறோம். ஸோ இந்த மாடு எல்லாமே என்னென்னா அந்த சொசைட்டிக்கு சேர்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவங்க அந்த இடத்துல ஒரு கிரகப்பிரவேசமோ இல்லை வீட்டுக்கு வந்து பால் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து we are doing it. இது போக ஒரு ரொம்ப நோபல் காஸ் which nobody has even thought of is what we have done. ஸோ எங்களோட லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்னு போட்டிருக்கோம். அந்த ப்ரைஸில் மஞ்சப்பூரில் உங்களுக்கு லேண்ட் கிடைக்குமான்றதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எங்கேயுமே ஜி ஸ்கொயரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியான ப்ரைஸ். we are lesser than like market price from 20 to 30% straight away at the launch itself.